ஏன்னா எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சோம்பு போட்டுருக்கேன். இதில் 2 பெரிய வெங்காயம் நறுக்கி போட்டுருக்கிறேன். சங்கரா மீன் குழம்பு வச்சுக்கிறோம். பச்சை மிளகா வாசனைக்கு நான் ஒரு 3 மிளகா போட்டுருக்கிறேன். இது நல்லா வதங்கிடுச்சு. கொத்தமல்லி போட்டேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ தக்காளி போட போகிறோம். தக்காளி போட்டேன். முதல்ல வெங்காயத்தில் உப்பு போட்டேன். ஏன்னா வெங்காயம் வதங்குறதுக்கு கல்லுக்கு போட்டுருக்கேன். மஞ்சட்டி மீன் குழம்பு, மஞ்சட்டியில் மீன் குழம்பு வைக்கிறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மீன் குழம்பு தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்படி தான் நான் எடுத்து போடுறேன். நல்லா வதங்கிடுச்சு. ஊற்றிடலாம் மசாலா, மிளகாத்தூள், உப்பு கரைச்சி வச்சு ஊற்றிடலாம். ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சோம். மீன் குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. திறந்து பார்த்தலாம். நல்லா கொதி வருது. மீனை போட்டுறேன். சங்கரா மீன் குழம்பு. மண்டையெல்லாம் போட்டு குழம்பு வச்சுட்டு 2 வால் மட்டும். அவ்வளோதான், மீன் போட்டாச்சு. மீன் குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ மாங்காய் போடுறோம். 2 துண்டு வாசனைக்காக. நல்லா வாசனையாக இருக்குது. மீன் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. எண்ணெய் நல்லா கொதிச்சு. மாங்காய் கொஞ்சம் வேறு மூடி வச்சுக்கலாம். மீன் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. நல்லா வாசனையாக இருக்குது. மாங்காய் போட்டதுனால சங்கரா மீன் குழம்பு வச்சுருக்கோம். இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்குது. நல்லா வாசனையாக இருக்குது. எண்ணெயெல்லாம் பாருங்கள் பிரிஞ்சு வந்துடுச்சு. சைடில் பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடுச்சு.